வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அருள் கருணையினால் புளியரை அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு இந்த பௌர்ணமி அன்று வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், நம் திருக்கோவிலிலே நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும், உங்கள் அனைவருடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலகில் எந்நாளும் நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதனுக்காக இந்த உலகத்தில் மகான்கள் காட்டிய வழிகள் பல. மனிதன் பக்குவமடைய வேண்டும் என்பதற்காக நீதி நூல்களையும் நீதி கதைகளையும் எடுத்துரைத்த புலவர்கள் பலர். நீதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி அரசாட்சி செய்த புரவலர்கள் என்னும் அரசர்கள் பலர். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பிறந்தவர்கள் தான் நாம். மனிதன் வென்றது, என் எதிரியை வென்றேன், விளையாட்டில் வென்றுவிட்டேன், பெரிய போரில் வென்றுவிட்டேன், நீதிமன்றத்தில் வழக்கில் வென்றுவிட்டேன் என்றெல்லாம் வெற்றி வாகை சூடியவர்கள் பல கோடி மக்கள். ஆனால் மனதை வென்றவர்கள் எத்தனை பேர்கள் என்று கேட்டால் அது மட்டும்தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் மனதை மட்டும் எல்லாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு பெரிய தத்துவம்தான் மகான்கள் நமக்கு அறிவுரைப்படுத்தியது. மனதை வென்றவன் மகானாகிறான். அவன் உள்மனதிலே தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அவனுடைய அறிவு இந்த உலகத்தில் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். தவறான வழியில் புறமனம் தூண்டுகிற பொழுது கூட உணர்ச்சி வசப்பட்டு இது சரி என்று உணர முடியாமல் தவறுகளை செய்து வேதனைப்பட்ட மனிதர்களும், தவறே நம் வாழ்வில் சரியானது, என்ன வந்தாலும் பார்க்கலாம் என்று நினைத்து இருமாப்புடைய இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மானிட ஜீவர்களும் உலகத்தில் மறைந்து போன சமூகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனது மனது என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் மனதுக்குள் அப்படி என்ன பெரிய சக்தி இருக்கிறது என்று சில பேர்களுடைய சிந்தனையில் தோன்றும். பல பேர்கள் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்யாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு ஔவையார் சொன்னான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அழுகுலவி அம்மா என்றே அழும். தாய் தான் பெற்ற பிள்ளையில் 5 பிள்ளையில் ஒரு பிள்ளை மேலே மட்டும் அதிகம் பசம் வச்சுருப்பா, 4 பிள்ளைகளை கண்டிருக்க மாட்டா. பெற்றது அவாதான். 4 பிள்ளைகளுடைய மனசும் தாய் மேலே கொஞ்சம் பாசத்தை குறைச்சி தான் வச்சுருக்கும். ஏன்னா அவள் ஒரு பிள்ளை மேலே மட்டும்தானே பாசத்தை வச்சுருந்தா. ஆனால் 4 பிள்ளைகளுடைய மனமும் பாதிக்கப்பட்டு இருக்கும். சொத்து கொடுத்ததில் கூட அப்படி தான் இருக்கும். 4 பேருக்கும் தெரியாமல் ஒரு மகனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த மனசும் இருக்கும் தாய்க்கு. ஆனாலும் பெரியோர்கள் சொன்னாங்க, அப்படி ஒரு தவறை ஒரு தாய் செய்துவிட்டாலும் இந்த பூவுலகத்தில் மகனாக பிறந்த நீ மாதாவை ஒருபொழுதும் மறக்காதே அப்பா அப்படின்னு சொன்னான். அது ஏன் அந்த வார்த்தை? 16 வயது 12 வயது இருக்கும் பொழுது நம்ம தானாகவே சாப்பாடை தேடி எடுத்து சாப்பிட்ருவோம். நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தங்களில் போய் கூட இருந்து நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம், எதையாவது செஞ்சுருவோம் 16 வயதுக்கு மேலே. ஆனால் 5 வயசு 6 வயதுன்னு இருக்கக்கூடிய காலத்தில்
நம்ம முகம் வாடி இருந்தால் நம்ம பிள்ளை சாப்பிடணும்னு தெரிஞ்சவா அந்த தாய் ஒருத்தி தான். அதெல்லாம் உண்மை. அந்த தாய் ஒருத்தி தான். அறியாத காலத்தில், உலகத்தை புரிந்து கொள்ள முடியாத காலத்தில், இயலாமை இருந்த நம்முடைய காலத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து உணவு ஊட்டி பாராட்டி சீராட்டி நம்மளை வளர்த்த ஒரு தன்மை அந்த தாய்க்கு இருந்துச்சு. காலம் போய் விவரம் தெரிஞ்ச பிறகு அவள் உள்ளத்தில் என்ன காரணத்தை வச்சாலோ வைக்கலையோ, ஒரு மகன் மேலே பாசமும் மற்ற பிள்ளைகள் மேலே பாசம் இல்லாமலும் போயிட்டா அது அவள் செஞ்ச பாவம். பிள்ளைகளுடைய தவறினால் அந்த தாய் வெறுத்தாளா? தவறே செய்வதற்கு இந்த தாயை காரணமாக இருந்தாளா? இப்படியெல்லாம் பற்பல ஆராய்ச்சிகள் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த 4 பிள்ளைகளும் தாயை வெறுத்தாலும் அவளுடைய சரியான கடமை உள்ள காலங்களில் அந்த மாதாவை மனிதன் அரவணைத்து கொள்ள வேண்டும். ஏன்? நீ இயலாமை உள்ள நேரத்தில் உன்னை அரவணைத்தவள் தாய். அவள் இயலாமை இருக்கும் பொழுது நீ அரவணைக்க கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து நடந்து கொள் என்கிறதுக்கு தான் ஔவையார் சொன்னால், மாதாவை ஒருபோதும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அடுத்த அடி, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். புறமனசு சொல்லும், நமக்கு இந்த கேடு செஞ்சவங்க, இந்த பாவம் செஞ்சவங்க, இவங்க மனத்தில் முழிக்கவா, நம்ம இவங்க முகத்தில் பார்க்கவா, அப்படின்லாம் நம்ம உள்ளம் தோணும். ஆனால் தவறு செய்யாத மனிதனே உலகத்தில் கிடையாது. தவறுகள் ஒரு அவியல் மாதிரி தான் நம்ம உலகம். எல்லா காய்கறியும் போட்டு அவிச்சு ஒரு ருசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த உலகம் எல்லா வகையான கேரக்டர் உள்ள மனிதனையும் சேர்ந்து உலகம் என்னும் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்ம அதில் நீச்சடிக்க சொல்லியிருக்கிறான் இறைவன். அதைத்தான் நம்ம இன்னைக்கு உதஞ்சிக்கிட்டு இருக்கோம். மனிதன் ஆழமாக சிந்தித்து ஒருநிலைப்பட்ட பக்குவத்தோடு ஞானத்தை அடைந்தான்னா அவன் யாருமே பகைக்க மாட்டான். அவனை அந்த ஞானத்தை அடைவதற்கு அவனுக்கு ஆழ்மனம் என்னும் அடிமனம் திறந்திருக்க வேண்டும். அந்த அடிமனதிலே அவனுக்கு ஆத்மசக்தி நிறைந்திருக்கும். அடிமனம்தான் ஆத்மசக்தியா, ஆத்மசக்தி தான் அடிமனமா என்ற ஒரு கேள்வி சில தத்துவவாதிகளிடம் இருக்கிறது. ஆழ்மனதை இயக்குகின்ற ஆற்றல் ஆன்மாவுக்கு உண்டு, ஆன்மாவை எழுப்புகிற ஆற்றல் அடிமனதுக்கு உண்டு. இவை இரண்டும் 2 சக்திகளையும் கொண்டதுதான் என்பதை புரிய வேண்டும். அந்த ஆழ்மனதை அறிந்து நடக்கின்ற ஒருவன், ஆழ்மனதால் இயக்கப்படுகின்ற ஒருவன் யாரையுமே பகையாக நினைக்க முடியாது, நினைப்பது இல்லை. ஏன்னா மனிதன் அறியாமையுடையவன் இதை சாதாரணமாக விட்டுறன்னு விட்டுட்டு போயிடுவான். அவன் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்கவே மாட்டான். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. நீ குற்றத்தை பார்த்துக்கிட்டதுனா உலகத்தில் சொந்தமே இல்லைன்னு போயிடும். குளத்தில் தண்ணி கலங்கி கிடக்குன்னு ஆற்றுல குளிக்க போவான், முங்கிட்டு எந்திப்பான், அசிங்கம் மிதந்து வரும். ஆற்றுல குளித்தது தப்புன்னு கடலுக்கு போவான். கடலில் ஆற்று நீர்லேருந்து, ஓடை நீர்லேருந்து, சாக்கடை நீர்லேருந்து எல்லாம் கலந்தது தான் கடலுங்கிற உண்மையை புரிஞ்சோம்னா கடலில் குளிக்கவா வேண்டாமான்னு நினைப்பான். ஆனால் கடலுக்கு தீட்டில்லை என்று சொல்லி மகான்கள் சொன்னதுனால கடல் மூழ்கி உடலாடி இறையருளை பெற்றுவிட்டால் பாவம் தீர்ந்ததாக அர்த்தம்னு சொன்னான். ஏன்னா ஆணவம் அதில் முடியும். ஏன்? புனித நீரும் இருக்குது, அசிங்க நீர் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சாச்சுடா. அதுக்காக கடல் நீர் ஆடுதல் அவனு சொன்ன. அடுத்த வார்த்தை, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனை யார்? கூட இருந்துக்கிட்டே தவறாக எடை போடுறவன், தவறாக பேசுகிறவன், அவன் உள்ளத்தில் தோன்றுவதற்கு தகுந்தார் போல் பிரத்தியார எடை போடுறவன், அதுக்கு இன்னொரு தனி சேனல் வச்சு அடுத்தவன்கிட்ட புறம் பேசி அவனை கெடுக்கிறவன், அதுக்கு பேர் தான் வஞ்சனை. அதைத்தான் சொன்னான், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய வார்த்தை! வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனை உலகத்தில் எப்பேற்பட்ட வீரனையும் அழிச்சிடும். பகை அழிக்காது. பகை வேறு, துரோகம் வேறு. பகை என்பவன் நேருக்கு நேர் போராடக்கூடியவன்.
துரோகம் என்பது வஞ்சனையின் மறுபெயர். மனசுகளை வச்சுக்கிட்டே தீர்த்து கட்டணும்னு நினைப்பான். அப்போ பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. திருக்குறள். காக்காவுக்கு வந்து பகலில் கண்ணு தெரியும். ராத்திரி தான் கூகைக்கு கண்ணு தெரியும். கூகை சேர்த்து வச்சுருக்கக்கூடிய இரவில் சேர்த்து வச்ச உணவையெல்லாம் காக்கா நேர கூகையின் கூட்டுக்கே போய் கூவை குத்த வச்சு உட்கார்ந்துருக்கும். அது முன்னாலேயே அதனுடைய இறையெல்லாம் தின்னுட்டு வந்துடும் இந்த காக்கா. எப்படி அதுக்கு தெரியும்? கூகைக்கு பகலில் கண்ணு தெரியாது, நமக்கு கண்ணு தெரியும் பொழுது அதுக்கு தெரியாது. அப்படிங்கிற விவரம் காக்காய்க்கு தெரியும். காலத்தை அறிதல். கண்ணு தெரியாத பொழுது கூகையினுடைய உணவை அதை தின்னுட்டு வந்துடும். அடுத்து இரவில் கூகைக்கு நல்ல கண்ணு தெரியும், காக்காய்க்கு கண்ணு தெரியாது. பகல் முழுக்க தேடி சேர்த்து வச்ச உணவுப் பொருள்களை கூகை போய் காக்கா கட்டில் உட்காந்து தூக்கிட்டு வந்துடும். இது ரெண்டுமே விடா கொண்டேன் கொடா கொண்டேன், ரெண்டுமே நல்ல பிறவி இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால் காக்கா பிடிக்காத அப்படின்னு சொல்கிறது. ஏமில்ல கூவை கணக்கு ஒத்து வச்சுருக்க ஒன்றும் தெரியாத மாதிரி பையன் நேரம் பார்த்து தட்டிட்டு போகுதுக்கா அப்படின்னு சொல்லுவான். கூகைக்கு துரோகம் இருக்கிறது, காக்கைக்கும் துரோகம் இருக்கிறது. ஆனாலும் காக்கையை துரோகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லாமல் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். ஏன்? ஒரு சின்ன பொருள் வந்த உடனே கா கா கான்னு கூப்பிட்டோன்னே அந்த கூட்டம் பூரா வந்து சேர்ந்துடும். அதனுடைய ஒற்றுமை அது உள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகத்தை மறைத்து புகழ் வாங்கி விட்டது இந்த காக்கை. கூகையால் அது முடியலை, அதனால் நடிக்கக்கூட முடியலை. அதனால் அதுக்கு நடிக்கக்கூட தெரியலை. அது கூவை மாதிரியே உட்காந்துக்கிடுச்சு. அதை மாதிரி மனிதன் வெளி மனதுக்கு வந்து நல்லவனை போல் காட்சி கொடுத்து உள்மனகத்துக்குள்ளே துரோக மனப்பான்மையை வைத்திருக்கின்ற மனோசக்தியை பெற்றதற்கு வஞ்சனை என்பது பொருள். அதனால தான் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். ஒரு சின்ன விஷயத்திலே அவன் மனத்தில் சில வஞ்சனைகள் இருக்குது, மறைபொருளாக சிந்திக்கிற உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு வந்துடணும். அதுதான் மனிதனுடைய மனோதத்துவம். உணர்ச்சி கண்டு ஒதுங்க வேண்டும், உள்ளம் கண்டு நெருங்க வேண்டும், பண்பு கண்டு பழக வேண்டும். மனிதனுடைய தத்துவம் பக்கத்தில் போகும்போதே தெரியும். அந்த வேவ்ஸ், அந்த மன அலைகள்லே தெரியும் இவர் பக்கத்தில் வர வேண்டாம், நம்ம மனத்துக்கு ஒத்து வரலையே, கருத்து மாறாட்டம் இருக்க அப்படிங்கிறது முதலே தெரியும். அது அந்த மனனுடைய பக்குவம் திறக்காத ஒரு காரணம், மனக்கதவு திறக்காத காரணம். அதைத்தான் அவ்வையார் வந்து வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இது அத்தனையுமே எங்கேருந்து வருதுன்னா மனசில் இருந்து வருது. அதைத்தான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மனதுக்குள்ளே இத்தனையும் இருக்குது. மனம் என்பது ஒரு கடல். ஆற்றுல நீந்திருவனும் இருக்கான், காவிரியில் நீந்த முடியாது. ஆனால் காவிரியிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவே நீரி கரை சேர்ந்துருவான். காவிரியை நம்பி கால் வைக்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. மணல் வந்து நிறைவாக இருக்க மாதிரி தான் இருக்கும், காலை வச்சிட்டோம்னா உள்ள கலகலன்னு உள்ளே போயிடும். அதனால் மணல் திண்ணமாக இருக்குன்னு நினச்சி கால் வைக்காதடையா மகனே அப்படின்னு காவிரியை நம்பி கால் வைக்காதுனா. ஆனால் இன்றைக்கி நம்ம அதில் தான் கால் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன உலகம் அறிந்த உண்மைகளுக்குள்ளே நாமும் வாழுகிறோம். மனம் என்பது கடல். கடலில் நீச்சடிக்க முடியுமா? கரை சேர முடியாது. இவங்க ஒரு பக்கம் அடிப்பான், அலை ஒரு பக்கம் இழுக்கும். ஆளில் துரும்பலவே அங்கும் இங்கும் உன்னடிமை, பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே. தாய்மானவ சாமி. ஆளினா கடல். கடலில் போய் விழுந்த ஒரு மரக்கட்டை ஒரு இடத்துல கிடக்குமாப்பா, அங்கும் இங்குமா அலக்கழித்து மோதிக்கிட்டு வரும். அதுபோல் இந்த சம்சாரம்ங்கிற ஒரு கடலில் பகவானே நீ தூக்கி உள்ளே போட்டுட்டியப்பா, நிலையில்லாத வாழ்க்கையை பெற்று நெஞ்சம் தடுமாறி துடிக்கிறேனேன்னு சொல்லி தாய்மானவ சாமி பாடுறார். ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் முன்னடிமை, இந்த பாலில் தெரிவதென்ன பாவம் பராபரமே. அருணகிரியார் அதை வேறு மாதிரி பாடினார்.
நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூடே நிலையாத சமுத்திரத்துக்குள்ள நிலையாத சமுத்திரம், அலை போதக்கூடிய சமுத்திரம், நிலையாத சமுத்திரமான சம்சார கடலில் மூழ்கி, என்ன கடல்? குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு கடல். அந்த கடலுக்குள்ளே போய் மூழ்கி நிசமானதன பல பேசி, இந்த உலக வாழ்க்கை நிசம்னு நினச்சி, அனித்தியத்தை நித்தியம் என்று நினைச்சி, இதுவே சுகம் என்று உணர்ந்து காலங்காலமாக பாடுபட்டு கைகால்கள் சோர்ந்து கண்கள் இருண்டு செவியடைத்து பாசம் பற்று என்று பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உழைத்து கொடுத்து ஓடாக இழைத்து தாழ்ந்து தொங்குகிற நேரத்தில் எந்த சொந்தம் காப்பாற்றினாலும் மரணத்தில் இருந்து காப்பாற்ற முடியாதுடா மகனே என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துகிற ஒரு பாடல். யாரால காப்பாற்ற முடியும்? ஒருத்தருக்கும் முடியாது. அதனால தான் இந்த உலகத்தை நிலையாத சமுத்திரம்னு சொன்னார். இது ஒரு நிலையானது அல்ல. இந்த உலக வாழ்வு இது ஒரு அனித்தியம், மாயக்கடல். அப்படிப்பட்ட மனசு தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனதும் மனக்கடல். இந்த மனதை கடக்க முடியாது. ஒன்றை நினைப்பான், மற்றொன்றை செய்வான். மற்றொன்றை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொன்றை சிந்திப்பான். அதை சிந்திக்கும் பொழுதே அடுத்தவர்களிடம் அடுத்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுப்பான். அதுதான் மனசு. நிலைத்த மனது மனிதனுக்கு இல்லை. நிலைத்த மனது மனிதனுக்கு இல்லை. மனிதன் அறிவால் தன் மனதை சிந்தித்தால் அதுக்கு ஒரு ஆற்றல். மனதால் நம் அறிவு செய்கின்ற செயல் சரிதானா, இது போகிற பாதை சரிதானான்னு கேட்டால் அது உள் மனசு. சரியா தப்பான அனலைஸ் பண்ணி நடுநிலைக்கு வரணும். செயலில் தெரியும் சரி தவறுன்னு. முடிவு அப்போ தான் எடுக்க முடியும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் எடுத்த பிறகு தவறுன்னு ஒரு முடிவு வரும். எப்பா, அதுதான் ஆழ் மனதினுடைய முடிவு. அப்போ மனிதன் 3 விதத்தில் குழம்பிக்கிட்டு அலைதான். புறமனதின் பாதையிலே ஒரு நாள், உள்மனதினுடைய துடிப்பிலே சில நாள், ஆழ்மனதினுடைய அமைதியிலேயே ஒரு நாள். இந்த நிலைகளில் 3 விதங்களில் மனிதன் தன்னுடைய மனக்கடலில் நீந்திக்கிட்டு இருக்கான். இந்த ஆழ்மனதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஞானிகளுக்கு இருந்துச்சு. ஆழ்மனதை கண்டறிந்த பின்பு தான் அவன் ஞானத்தையே அடைஞ்சிருக்கான். ஆழ்மனதை கண்டுபிடிப்பது அறிவா, புறமனசா, உள்மனசா, அல்லது வேற எதுவும் செயற்கையினுடைய பயிற்சியா? அப்படி இல்லை என்றால் அமைதியாக இருப்பதே ஒரு துலாக்கோல் மாதிரி துளைக்கி விடுகின்ற தூண்டுகோலா? இப்படியெல்லாம் பற்பல விஷயம் ஞானத்துக்குள்ளே இருக்கு. ரொம்ப அமைதி மனக்குதிரை. மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத மனுஷன்தான் சந்தக்கடை நாய் மாதிரி. சந்தக்கடை நாய் எப்படி இருக்கும்? ஒரு கடையிலேயே வாய் வைக்கும். இந்த கடையில் கருப்பட்டி, அந்த கடையில் கருவாடு, இந்த கடையில் மீன், அந்த கடையில் கசாப்பு, அங்கே ஒரு ஓலைப்பெட்டி, இங்கே ஒரு மரப்பெட்டி, இருக்க கடையை பூரா பார்த்து போயிடும். உண்மையா இல்லையா? மனதுக்கு நாய்க்கு அப்படி ஒரு ஆற்றல். வேலையே கிடையாது, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும். நாய்க்கு வேலையே கிடையாது, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் நாய் பூரா ஓடியார ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு லட்சியம் உண்டுமா? கிடையாது. லட்சியம் இருந்துச்சுன்னா எங்கேயே போகணுமோ அங்கேயே போய் ஒழுங்காக நிற்கும். இடையில சிந்திக்காது. அதுக்கு லட்சியம் கிடையாது, போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு திருப்புதல், இந்த பக்கம் ஒரு திருப்புதல், இப்படி போகும். அதைத்தான் பாரதியார் சொன்னார் புதிய ஆத்திசூடியில், ஞமலி போல் வாழேல் அப்படின்னார். ஆனால் அதுக்கு முன்னால் அவையார் சொன்னால் ஞமலி போல் வாழ், நாயை மாதிரி வாழ்டா அப்படின்னு அவையார் சொன்னான்.
ஏன்? அது நன்றி உள்ள பிராணி. அதனால் நீ நாய் மாதிரி நன்றி உடையவனா இரு அப்படின்னு அவை சொன்னான். பாரதியார் மாறுபட்டார். புதிய ஆத்தி சூடி ஞாமரி போல் வாழேல், நாய் மாதிரி வாழாத. என்ன அப்படி அவ்வையாருக்கே மறுப்பு சொல்லிட்டார் நினைக்கிறீங்களா? அவர் சொன்னார், அவர் வாழ்ந்த காலம் சுதந்திர காலம். நம்ம மக்கள்லாம் நினைச்சாங்க இந்திய மக்கள்கிட்ட இருக்கிறவனே இந்தியாக்காரங்கிட்ட கொஞ்சமும் வெள்ளைக்காரங்கிட்ட கொஞ்சமும் பற்று வச்சுருந்தான். வெள்ளைக்காரன் கொடுக்கக்கூடிய பதவிக்கும் சொத்துக்கும் பணத்துக்கும் அவனுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு போய் இந்திய மகனையே காட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கு சொன்னார் பாரதியார், நன்றியை எவன்கிட்ட கொண்டு காட்டுறடா? நாட்டவே அழிக்கக்கூடிய துரோகி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் உனக்கு பதவி கொடுத்தான், பணம் கொடுத்தான், இடம் கொடுத்தான், சொத்து கொடுத்தான் நினச்சி இந்திய நாட்டவே காட்டி குடிக்கிறதுக்கு அவன்கிட்ட போய் நன்றி காட்டுறதையே. இந்த ஞமலி போல் வாழேன், இந்த நாய் மாதிரி வாழாத நீ, உண்மையான நாட்டு நாய் நன்றி உள்ள நாய் மாதிரி நடந்துக்கடான்னா பாரதியார். அப்போ ஔவையார் சொன்ன ஞமலி போல் வாழ் என்பது ஒரு காலம், காலத்தின் மறு உருவத்திலே இடைத்தல ஒரு ஞானம். ஞமலி போல் வாழேன், யார் என்னத்தை கொடுத்தாலும் நாய் வாழாட்டும். களவாணி வந்து கருப்பட்டியை கொடுத்தாலும் வீட்டுக்காரன் காலமெல்லாம் சோறு போட்டாலும் அதுக்கப்புறம் நிலையான புத்தி இருக்கா? இல்லை. அதுதான் பாரதி ஆராய்ந்து பார்த்தாரு. சேச்சா, இப்படி ஒரு நன்றியை நமக்கு தேவையில்லையே, இங்கே அமளி போல் வாழேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த ஞமரி மாதிரி நம்ம மனசு நன்றியை மறப்பதும், நன்றிக்காக நடிப்பதும், நன்றியை விசுவாசிப்பது போல் இருப்பதும், காரியம் முடிந்த பின்பு தூரை உதறி போட்டு புறப்படுவதும் இந்த பாலாப்புற மனத்துக்கு இருக்கு. அதனால தான் அவர் சொன்னார், இங்கே அமளி போல் வாழேல், இந்த மனம் ஒரு நாய்க்கு சமம். மனநாய் பாசத்தோடு இருப்பான். 2 வார்த்தை தப்பாக சொல்லிட்டான், வாவோன்னு குறைச்சி விடுவான். அதுவும் மனசு தான். பக்குவப்பட்டவன் சரி, கரெக்ட், ஓகே அப்படின்னு ஆள் மனசுக்கு வந்துடுவான். அவன் அமைதியாக இருப்பான். அப்போ இந்த புற மனசு ஒரு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு அலையுது. சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நாய் மாதிரி இருக்கக்கூடிய புற மனசை வச்சு என்ன செய்ய முடியாது? சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம், உலகத்தை சுற்றி பார்த்துக்கலாம், லோக வாழ்வை ரசித்து கொள்ளலாம். ஆனால் ஞான வாழ்வை ரசிக்க முடியுமான்னு கேட்டால் புற மனசால் ரசிக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. உள்மனம் சிந்திக்க வேண்டும். உள்மனதுக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து நடுநிலையானது, அறிவோடு இணைந்தது. கொஞ்சம் அமைதியாக சரி தவறுன்னு துலாக்கோலில் வச்சு பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடியது உள்மனசு. முள்ளு குத்துறோம்மா அப்படின்னு சொல்லுதமே, அது வெளிமனசு. சரி, முள்ளு குத்திடுது, லேசாக எடுத்துருவோமே அப்படின்னு நினைத்தது உள்மனசு. குத்துறோம்னு அம்மாடு சத்தம் போட்டு செய்ய, அது புறமனசு. முள்ளு குத்துனாலும் கல் குத்துனாலும் அனுபவிச்சு தாண்டா ஆகணும்னு நினைச்சி ஆழமாக உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கே, அதுதான் ஆழ் மனசு. ஆழ் மனதுக்குள்ள ஆண்டவரை நீ நினைச்சா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, இங்கே தான் ஞானம். ஆழ்மனத்தில் பகவானை உன் மனத்துக்குள்ள நீ வச்சிட்டனா, இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றெனவே நீ உணர்வாய் மகனே, அதுதான் ஞானம்னு சொன்னான். அதுதான் ஞானம். அப்போ ஆழ் மனசுக்கு தான் அந்த சக்தி இருக்கே தவிர இந்த புற மனசுக்கும் இல்லை, இந்த உள் மனசுக்கும் இல்லையே. அந்த ஆழ் மனதை அடைவது எப்படி? அதுக்கு திறவுகோடு எங்கே இருக்கு சுவாமி அப்படிமா. சைனாக்காரர்கள்லாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய சக்தியை பெறுவதற்கு அப்படியே போய் தவத்தில் உட்கார்ந்தான். தவத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய மனம் எல்லாமே மனது உள்ள உடலுக்கு உள்ளேயே அடங்கிடுது, உள்ளேயே அடங்கிடுது. வெளியில் என்ன நடக்கு என்பதை அவனுடைய கண்கள் பார்த்ததில்லை, காது கேட்டதில்லை, அவன் உடல் அதை பற்றி சிந்தித்ததில்லை. குளிர் வந்த நேரத்தில் அந்த உடலில் குளிர் தாக்கியதில்லை, வெப்பம் வந்த நேரத்தில் அந்த உடல் வெந்ததும் இல்லை, தண்ணீரில் நனையவில்லை, நெருப்பிலே வேகவில்லை, நிலையானதாக இருந்தது. யாருக்கு? மகான்களுக்கு.
அது மாதிரி ஒரு காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஞானத்தை பெற்று சைனாவில் இருந்த சில பேர்கள் தன் கவனத்தையும் தன்னுடைய அறிவையும் உள்ளுக்குள்ளேயே செலுத்தினார்கள். நீண்ட காலம் தவம் இருந்தார்கள். அப்படி தவம் இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி மகான்களை எழுப்பி நமஸ்காரம் செய்து கொண்டு வந்து அவங்க தரிசனத்தை நாம் பெற்றோம் என்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், நம்ம பாவம் விலகும் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டமாக போய் 6 மாதத்துக்கு பிறகு அந்த ஞானிகள் தவம் இருக்கிற இடத்துல மேளதாளத்தை வாசிப்பான். புத்தர்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? டம் டம் டம்னு ஒலி எழுப்புவாங்க. இந்த ஒலி என்னத்துக்கு? இந்த ஒலி இந்த பிரபஞ்சத்தில் அமைதியாக இருக்கின்ற தூய ஆத்ம சக்தியை, தூய தெய்வ உணர்வு என்னும் ஒரு ஆற்றலில் போய் இந்த ஒலி போய் படணும் என்ற ஒரு அதிர்வுக்காக செலுத்துவது. இந்த மேளத்தை வாசிக்கும் பொழுது, மேள தாளங்களை வாசிக்கும் பொழுது காற்றிலே கலந்து மெல்ல மெல்ல ரொம்ப நேரமாக வாசிக்கும் பொழுது மெல்ல 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 தவத்தில் இருக்கிறவனுடைய உடலில் பட்டு உணர்வில் பட்டு அப்படி செவியிலும் சிந்தையிலும் மெல்ல மெல்ல உணர்ந்து உணர்ந்து ஆழமாக இருக்கக்கூடிய ஆழ்மரத்தை போய் தொற்றும். படார்னு விழித்து வருவான். வரும்பொழுது அந்த சக்தியோடு வருவான். அந்த தரிசனம், அந்த தீட்சை, அந்த ஆசீர்வாதம் தான் மனிதனை நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைய வர நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, ஞானிகள், கோயில்கள் எல்லா இடத்துலையும் மேளதாளம் வாசிக்கவே அது அத்தனையுமே அந்த தெய்வீகம் ஆழமாக இருக்கிறத தட்டி எழுப்பி மேலே கொண்டு வர்றதுக்காகத்தான் அந்த மேளதாளத்தெல்லாம் நம்ம வாசித்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆழ்மனதுக்குள்ளே போய் நம்ம அடக்கம் ஆயிட்டோம்னா எல்லா ஞானத்தையும் பெற்றுடலாம். அதுக்குரிய திறவுகோலை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கேன். ஏன்னா அதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. ஞானத்தினுடைய விசாரத்தை சொல்லலாம், ஞானத்துடைய சாராம்சத்தை சொல்லலாம், ஞானத்தின் மூலமாக பலனடைந்த விதத்தை சொல்லலாம். ஆனால் அந்த ஞானத்தை பெறுகின்ற ஒரு நல்ல மார்க்கத்தை உண்மையான பிறவி பயன் உடையவன் மட்டும்தான் ஒரு குருவிட்ட வந்து உட்கார்ந்து அந்த சக்தியை பெற முடியும். பாக்கி எல்லாரும் கதை மாதிரி கேட்டுக்கலாம், கருத்து மாதிரி புரிஞ்சுக்கலாம், ஆனால் விஷயத்துக்கு வர முடியாது. இதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதனால் 3 விதத்தில் கண்ணதாசன் பாட்டு எழுதினார். 4 விதங்களிலே தினம் நாட்டியம் ஆடுகின்றார், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. 4 விதம் என்னலாம்? பிறப்பு, இறப்பு, ஆசை, கோபம். இந்த 4 விலங்கும் மனிதனை பூட்டி போட்டிருக்கு. இந்த 4 விலங்கையும் யாராலும் என்ன செய்ய முடியல? அழிக்க முடியலை. 3 வித மனதை புரிந்து அந்த 3 மனதில் எழுகின்ற தீயை அணைத்து விட்டால் அது முக்தி. அதை அடைந்து ஞானத்தை பெற வேண்டும். இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும். குருவின் மீது வஞ்சகமில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும். குருவை உண்மையாக நேசிக்க வேண்டும். அந்த உண்மையான நேசத்திற்கு மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். நமக்கு உண்மையான நேசமாக இல்லையான்னு குரு வந்து உணரக்கூடிய அளவுக்கு சீடனுடைய மனோ சத்தியம் உணர்த்தப்பட வேண்டும். ராமானுஜர் சொல்வார், கடவுள்கிட்ட போய் என்னப்பா வேண்டுவதற்கு போனேன்னார். எதையுமே வேண்டவில்லை. பின்ன எதுக்கு நான் கோயிலுக்கு போனேன்னார். ரங்கா, என் நெஞ்சில் உணர்ந்தவை எல்லாம் உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் பகவானே என்று சொல்ல போனோம்னா. எப்படி அருமையாக சொன்னார். என் நெஞ்சில் உணர்ந்து கிடக்கக்கூடிய என் விஷயத்தை எல்லாம் உன் நெஞ்சம் உணர்த்தப்பட வேண்டும், உனக்கு உணர்த்தணும்னு வந்தப்பா அப்படின்னு சொல்லதுக்கு போனேன். வேறு எதையும் கேட்கலன்னான். நீங்கள் எல்லாரும் இதைத்தான் செய்யணும். உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை நினைவுகளும் என் மூலமாக கருப்பசாமிக்கு உணர்த்தப்பட வேண்டும். உங்கள் மனத்தை அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அந்த மனத்துக்குள்ளே தான் ஐயா கருப்பசாமி இருக்கார்.
அதனால்தான் அது மாசிலா மனமே ஈசன் கோயில்னு சொல்லுதான். மனதை மிஞ்சிய கோயில் ஒன்றுமில்லையப்பா. நெஞ்சகமே கோவில் நிறைவே சுகந்தம் அன்பே பஞ்சன நீர் பூசை கொள்ளவாராய் பராபரமே. நெஞ்சந்தான் கோயில், நினைவுதான் பத்தி கமலம் வாசனை திரவியம், வச்சிருக்கிற அன்பு தான் பகவானுக்கு அபிஷேக நீர். இத்தனையும் இருக்கும் பொழுது என் மனதுக்குள் நீ கோயில் கொள்ள வர வேண்டும் ஈசனே என்று உணர்த்தினான். உங்கள் மனதும் அப்படி இருக்கணும். உங்கள் மனதுக்குள்ளேயும் எல்லார் மனதுக்குள்ளேயும் நம்ம ஐயா இருக்கிறார். ஆகையினால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்தோம். வாழ்வோம் வாழ்க.